அனைவருக்கும் வணக்கம். ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்து எப்படி நம்ம எமிஸில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்கூலோடைய எமிஸ் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். இதில் ஸ்லாஷ் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்லாஷ் 2025-26 இருக்கும். அது கொடுக்கக்கூடாது. ஸ்லாஷ் அசஸ்மெண்ட்னு இருக்கும். இதை டச் பண்ணணும். இதில் ஸ்லாஷ் 24-25ன்னு இருக்கும். அதை டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மேலே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஸ்கூல் ரிப்போர்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஸ்கூல் ரிப்போர்ட்ன்ற ஹெட்டிங்கை டச் பண்ணணும். டச் பண்ணினா டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கு ஸ்கூல் செலக்ட் ஆகிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கூல் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டீட்டெயில் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் நம்ம வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம், நம்ம பிளாக்ல எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, அதில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூல் இதில் கலந்துக்கிட்டாங்க, எந்த பிளேஸில் இருக்கோம், ஸ்டேட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத ரேங்க்கு கொடுத்துருப்பாங்க, பார்ட்டிசிபென்ட் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லா டீட்டெயில் இருக்கும். இதில் வந்து எந்தெந்த எல்ஓ, அதாவது எந்தெந்த கொஷினில் எத்தனை பர்சன்டேஜ் மாணவர்கள் பதிலளித்தாங்க, எந்தெந்த வகுப்பு மாணவர்கள், எல்லா டீட்டெயிலுமே இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லாஷ் ரிப்போர்ட், ஸ்கூலோடைய ஸ்லாஷ் ரிப்போர்ட். இதை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா, இந்த பார்த்தீங்கன்னா மேலே பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த ரெட் கலரில் பிடிஎஃப் சிம்பிள் போட்டு இருக்கும். அதை நம்ம டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணோம்னா இந்த ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆகி பிடிஎஃபாக வந்துடும். ஸோ அதை தான் நம்ம பிரிண்ட் எடுத்து ஸ்கூலில் வச்சுக்கிட்டு நம்ம மாணவர்கள் வந்து எந்தெந்த எல்ஓவில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த எல்ஓவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீச் பண்ணணும். ஸோ இவ்வளோதான். தேங்க்யூ.